இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாரை தாக்க வேண்டும், பரிகாத்தா நேஷனலை ஆதரிக்க வேண்டும். அதுதான் மாயிகாவின் இன்றைய நிலைப்பாடு. மனம் திறந்தார் அவதார் சிங். இந்திய சமுதாயத்தின் நலனை முன்னிறுத்துவதாக கூறி தங்களின் சொந்த லாபத்திற்காக எந்த பக்கம் சாயலாம் என்று லாலான்களைப் போல காயை நகர்த்தி வரும் மாயிகா தலைமைத்துவம் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை எதிர்க்க வேண்டும், பரிகாத்தா நேஷனலை ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் இன்றைய நிலைப்பாடு என்று மாயிகாவில் இருந்து நீக்கப்பட்டுள்ள மாயிகா பூச்சோங் தொகுதி தலைவரும் ஸ்லாங்கூர் மாநில தகவல் பிரிவு தலைவருமான பி அவதார் சிங் பகிங்கரமாக குற்றம் சாட்டினார். தலைமைத்துவத்திற்கு எதிராக மாயிகா மாநாட்டில் கேள்வி கேட்கின்ற கிளைகள் மற்றும் டிவிஷன்களுக்கு தொல்லைகளை கொடுத்து வரும் மாயிகா தலைமைத்துவம் மாயிகா துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட முனையும் ஒருவரை குறைந்தபட்சம் 250 பேர் முன்மொழிய வேண்டும், 250 பேர் வழிமொழிய வேண்டும் என்று முன்கூட்டியே எந்த ஒரு நோட்டீஸும் வழங்கப்படாமல் கடந்த மாயிகா மாநாட்டில் அவசரமாக கட்சியின் அமைப்பு சட்டத்தில் புதிய திருத்தம் செய்ய முனைந்தது குறித்து தாம் கேள்வி எழுப்பியதால் இன்று தாம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு பழி வாங்கப்பட்டுள்ளதாக அவதார் சிங் குறிப்பிட்டார். கில்லானில் உள்ள ஒரு மசூதியில் ஓர் இந்து இளைஞர் இஸ்லாத்திற்கு மதம் மாற்றப்பட்ட நிகழ்வில் எதிர்பாராத விதமாக கலந்து கொண்ட பிரதமர் அன்வார் இப்ராஹிமை தாக்குவதற்கு தீவிரமாக முனைப்பு காட்டி வேலை செய்த மாயிகா அந்த வீடியோவை வைரலாக்கியதும் அவர்கள்தான் என்று அவதார் சிங் பகிங்கரமாக குற்றம் சாட்டினார். அன்வாரை குறை கூறியதற்காக தம் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மாயிகா பொதுச் செயலாளர் ஆர்த்தி ராஜசேகரன் அபாண்டமாக பொய்யை கட்டவிழ்த்து விட்டுள்ளார் என்று அவதார் சிங் குறிப்பிட்டார். பிரதமர் அன்வாரை ஆதரித்து தாம் காணொலி வெளியிட்ட போது இரவோடு இரவாக தம்மை அழைத்து மிரட்டியது இதே மாயிகா தலைமைத்துவம்தான். அன்வாரை ஆதரிக்க கூடாது என்று தம்மை எச்சரித்ததும் இதே மாயிகா தலைமைத்துவம்தான். அதே வேளையில் பரிகாத்தா நேஷனலை தாக்கி தாம் காணொலி வெளியிட்ட போது எதற்காக பரிகாத்தா நேஷனலை தாக்குகிறீர்கள் என்று தன்னை எச்சரித்ததும் இதே மாயிகா தான். அன்வாரை ஆதரிக்க வேண்டாம் என்கிறீர்கள், பரிகாத்தா நேஷனலை தாக்க வேண்டாம் என்று கூறுகிறீர்கள். அப்படியென்றால் மடானி அரசாங்கத்தில் மாயிகாவின் நிலைப்பாடு என்ன என்று தாம் கேள்வி எழுப்பியது தவறா என்று அவதார் சிங் கேள்வி எழுப்பினார். Saya juga ada tanya dengan Dato' Sarwanan. Saya tanya dia orang ada tiba-tiba dia buat resolution tau. Dia distribute itu resolution. Sepatutnya bagi 14 hari notice resolution. So dia tak bagi 14 hari, dia terus keluar itu resolution untuk tukar MIC punya undang-undang. Siapa mau lawan timbalan presiden mesti mau dapat sekurang-kurangnya 250 penyokong, 250 pencadang, 500 orang. Unit 500. Undang-undang lama ialah 50 penyokong, 50 pencadang. So saya tanya itu soalan that's why lah dia orang kacau saya punya jawab kan. Lagi satu, dia orang tak suka saya bila itu ada conversion case tau dekat Kelang tau. Satu budak Hindu tu dia masuk Islam kerana dia cinta dengan itu budak Tamil Muslim. So dia orang kasih viral itu story, dia cakap tengok Anwar Ibrahim dia kasih masuk itu budak itu Islam this and that. Anwar pergi sana sembahyang. So bila dia mau masuk itu kereta, dia orang tahan dia. Dia minta Datuk Seri Anwar boleh you kasih baca satu syahadah untuk saya punya menantu lah. So kalau you tanya dalam public, kalau sebagai seorang Muslim, kalau you tak buat itu pun sudah kafir tau. So Anwar terpaksa pergi kasih baca itu satu syahadah untuk itu budak. Tapi dia orang kasih viral lah, betul-betul hantam sama Anwar Ibrahim. Kenapa saya cakap ini cerita sekarang? Kerana dalam itu press statement Raja Segeren, dia cakap saya attack Anwar Ibrahim. So saya itu jam sokong Anwar Ibrahim pun malam dia orang telefon saya, dia marah dengan saya, apasal lu buat itu video sokong Anwar Ibrahim? Dia orang marah dengan saya. Bila saya hantam Perikatan Nasional, dia orang telefon malam, dia orang marah dengan saya, apasal lu attack Perikatan Nasional? So sekarang mana lu punya stand? Apa lu parti punya stand? Apa lu orang main ni lalang punya game? மாயிகா தலைமைத்துவத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு கிளைகளை பற்றியோ டிவிஷன்களை பற்றியோ எந்த கவலையும் இல்லை. அவர்கள் மாயிகாவை தங்களின் குடும்ப சொத்தை போல் சொந்த நிறுவனமாக பயன்படுத்தி வருகின்றனர். அவர்களின் இப்போதைய கவனம் எல்லாம்
தாங்கள் பதவியில் இருக்கும் போதே 35 மாடி கட்டடத்தை கட்டி முடித்துவிட வேண்டும், தாங்கள் கொண்டுள்ள நோக்கத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதில்தான் குறியாக இருந்து காயை நகர்த்தி வருகின்றனர். அவர்களுக்கு இந்திய சமுதாயத்தை பற்றி கவலை இல்லை, சொந்த நோக்கம்தான் முக்கியம் என்ற நிலையாகிவிட்டது என்று கடந்த 40 ஆண்டுகளாக மாயிகாவில் உறுப்பினராக இருப்பதாக கூறும் அவதார் சிங் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். வரும் மே 11ஆம் தேதி நடைபெறவிருக்கும் கொலகொபு பாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் டிஏபி சார்பில் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளராக டிஏபியின் உதவி தலைவரும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சருமான ngா கோமிங்கின் பத்திரிகை செயலாளர் பங் சொக்தாவ் போட்டியிடுவார் என்று இன்று கோடி காட்டப்பட்டுள்ளது. கொலகொபு பாரு சட்டமன்ற தொகுதியை தற்காத்துக் கொள்ள அந்த பெண் வேட்பாளரை டிஏபி களம் இறக்குகிறது என்று பக்கத்தான் ஹராப்பான் முன்னணி தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் இந்த இடைத்தேர்தலில் டிஏபி வேட்பாளராக தாம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதை பங் சொக்தாவ் மறுக்கவும் இல்லை, ஒப்புக்கொள்ளவும் இல்லை. இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடவிருக்கும் வேட்பாளரின் பெயர் இன்று புதன்கிழமை அறிவிக்கப்படும் என்று பக்கத்தான் ஹராப்பான் சார்பில் இடைத்தேர்தல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள அங் ஜிஹான் தெரிவித்துள்ளார். கொலகொபு பாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரிகாத்தான் நேஷனல் சார்பில் பெர்சாத்து கட்சி போட்டியிடுகிறது. இந்த இடைத்தேர்தலில் பரிகாத்தான் நேஷனலின் உறுப்பு கட்சியான கெராகான் போட்டியிடாது என்று அக்கூட்டணிக்கு மிக நெருக்கமான வட்டாரம் தெரிவித்துள்ளது. இந்த இடைத்தேர்தலில் பரிகாத்தான் நேஷனல் சார்பில் பெர்சாத்து கட்சியின் உலுஸ்லாங்கோர் தொகுதி தலைவர் அசாரி சவுட் என்பவர் களம் இறக்கப்படுவதாக கோடி காட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பரிகாத்தான் நேஷனல் சார்பில் கெராகான் போட்டியிட்ட நிலையில் இந்த இடைத்தேர்தலில் கெராகான் போட்டியிடும் என்று அதன் தேசிய தலைவர் டொமினிக் லாவ் அறிவித்திருந்தார். விமான சேவையை பயன்படுத்தி சரவாக்கிற்கு போதைப் பொருள்களை கடத்த முயற்சித்த 2 கட்டுமான தொழிலாளர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த திங்கட்கிழமை அதிகாலை 4:11 மணியளவில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் பயணிகளின் பயண பெட்டிகளை சோதனையிட்ட போது 29 மற்றும் 44 வயதுடைய அந்நபர்கள் கைது செய்யப்பட்டதாக ஸ்லாங்கோர் போலீஸ் துணைத் தலைவர் டத்தோ எஸ் சசிகலா தேவி தெரிவித்தார். சந்தேகத்திற்குரிய அந்நபர்களின் பயண பெட்டியை சோதனையிட்ட போது 1.76 மில்லியன் வெள்ளி மதிப்பிலான 7000 கிராம் மெத்தபெத்தமின் வகை போதைப்பொருள், 5,960 கிராம் அரமின் 5 மாத்திரைகள் உட்பட 61 கிராம் எக்ஸ்டசி ஆகியவை கண்டெடுக்கப்பட்டதாக சசிகலா தேவி குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்ட அந்நபர்கள் மீது ஏற்கனவே 4 குற்றப்பதிவுகள் இருப்பது விசாரணையில் தெரிய வந்த வேளை சிறுநீர் பரிசோதனையில் அவர்கள் இருவரும் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது கண்டறியப்பட்டதாக சசிகலா தேவி விவரித்தார். அந்நபர்கள் வருகின்ற ஏப்ரல் 28ஆம் தேதி வரையில் 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்படவிருப்பதாக அவர் மேலும் அறிவித்தார். சுங்கை புலு RNR உணவகத்தின் அருகிலுள்ள வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 458.6வது கிலோமீட்டர் தொலைதூரத்தில் 5 வாகனங்கள் மோதிக்கொண்டதில் கல்லூரி மாணவி ஒருவர் உயிர் இழந்த வேளையில் மேலும் 6 படுகாயங்களுக்கு ஆளாகினர். பாதிக்கப்பட்ட 18 வயதுடைய தனியார் கல்லூரி மாணவி தனது 2 சக நண்பர்களுடன் சுங்கை புலோவில் இருந்து சுபாங்கிற்கு சென்று கொண்டிருக்கும் போது இக்கோர விபத்து நிகழ்ந்திருப்பதாக புட்டலிங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷாருல் நிசாம் ஜஃபார் தெரிவித்தார். நேற்று இரவு 8:40 மணியளவில் ஹோண்டா சிட்டி ரக காரில் பயணித்த அம்மாணவி உட்பட மேலும் 2 டொயோட்டா வியாஸ் காரை முந்திச் செல்ல முயன்றபோது வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக ஷாருல் நிசாம் ஜஃபார் இன்று ஓர் அறிக்கையில் கூறினார். ஹோண்டா சிட்டி காரை ஓட்டிச் சென்ற 36 வயது உள்ளூர் ஆடவர் விபத்தை தவிர்க்க முற்பட்ட வேளையில் வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலை பிரிப்பானில் மோதியதாக அவர் தகவல் அளித்தார். விபத்தில் உயிர் இழந்தவரின் உடல் உட்பட காயமுற்றவர்கள் அனைவரும் மேற்கட்ட நடவடிக்கைகளுக்காக சுங்கை புலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஷாருல் நிசாம் ஜஃபார் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் ஜலான் சலோமாவில் உள்ள நடைபாதையில் வியாபாரம் செய்த வெளிநாட்டவரின் தலைகணமான செயலை
கோலாலம்பூர் மாநகர மன்றத்தின் DBKL அதிகாரிகள் முறியடித்ததுடன் வணிகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முறையான உரிமம் ஏதும் இல்லாத காரணத்தினால் அந்நபர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இச்சோதனையில் கிரில் அடுப்புகள், பிளாஸ்டிக் அலமாரிகள், சோளங்கள், பலகை உட்பட மேலும் பல பொருட்கள் அப்பிரஜையிடம் இருந்து கைப்பற்றப்பட்டன. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் யாவையும் சொராஸ் தமான் மிஹார்ஜாவில் உள்ள கோலாலம்பூர் மாநகர மன்றத்திற்கு சொந்தமான ஒரு கடைக்கு கொண்டு செல்லப்பட்டன. நாடு முழுவதும் நேற்று பதிவாகியுள்ள சாலை விபத்துகளின் மொத்த எண்ணிக்கை 1879 குறைந்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை சாலை விபத்துகளின் எண்ணிக்கை 1959 இருந்த வேளையில் நேற்று மட்டுமே 80 விபத்துகள் குறைந்திருப்பதாக புகிட் அமான் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை முகநூல் அகப்பக்கத்தில் தகவல் வெளியிட்டிருந்தது. மேலும் விபத்தில் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கையும் குறைந்திருப்பதாக அது கூறியுள்ளது. முந்தைய நாளுடன் ஒப்பிடுகையில் நேற்று பதிவாகியுள்ள இறப்புகளின் எண்ணிக்கை குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றன. விபத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 17 இருந்த வேளையில் நேற்று 13 விபத்துகளாக குறைந்திருப்பதாக தெரியப்படுகின்றது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.